விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு. புதுவை அரசு 7 நாள் துக்கம் அனுசரிப்பு. கார் கண்ணாடி உடைத்து நகை பணம் திருட்டு, வாலிபர் கைது. சுற்றுலா பயணிகள் வருகையால் களை கட்டும் புதுவை, போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு புதுவை அரசு 7 நாள் துக்கம் அனுசரிக்கிறது. இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் திடீரென்று உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து தேசிய அளவில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியிலும் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள கவர்னர் மாளிகை, சட்டப்பேரவை, தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டு அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கார் கண்ணாடியை உடைத்து சுற்றுலா பயணிகளிடமிருந்து நகையை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசின் மகன் சைதன்ய சாய்ராமு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் குடும்பத்துடன் 3 கார்களில் புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஈடன் கடற்கரைக்கு வந்துள்ளார். அங்கு தென்னந்தோப்பில் 3 கார்களையும் நிறுத்திவிட்டு கடற்கரையில் பொழுதை கழித்துள்ளனர். அவர்கள் அணிந்திருந்த 3 தங்க செயின், 1 செட் தங்க கம்மல் மற்றும் 2 தங்க மோதிரம் உள்ளிட்ட 45 கிராம் தங்க நகைகள், 6000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கழற்றி காரிலேயே வைத்துவிட்டு கடற்கரைக்கு சென்றுள்ளனர். திடீரென்று காரின் அபாய சத்தம் கேட்டு ஓடி சென்று பார்த்தபோது காரின் பின்பக்கம் உள்ள வலது கண்ணாடி உடைக்கப்பட்டு அதில் இருந்த நகை மற்றும் பணம் திருடப்பட்டிருந்தது. இது குறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி குற்றவாளிகள் தேடப்பட்டு வந்தனர். நகை மற்றும் பணத்தை திருடியது அரியாங்குப்பத்தை அடுத்த ஓடைவெளி கணபதி நகரை சேர்ந்த சுரேந்தர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மணவெளி பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் தங்க செயினை உருக்கிய நிலையில் 6000 ரூபாய் பணத்தை செலவு செய்துள்ளார். மற்ற தங்க நகைகளான 1 ஜோடி கம்மல், 2 மோதிரம், 1 செல்போன், 2 சக்கர வாகனம் மற்றும் உருக்கிய 3 தங்க செயினை போலீசார் பறிமுதல் செய்தனர். சுரேந்தரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவையில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் களை கட்டியுள்ளது. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்படும். அதன்படி 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ளது. இதற்காக தற்போது இருந்தே சுற்றுலா பயணிகள் புதுவையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் தங்கும் விடுதிகள் நிரம்பி வருகின்றன. நகரின் பிரதான சாலைகளில் வெளிமாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் அதிக அளவில் உலா வருகின்றன. இதற்கிடையே புதுச்சேரிக்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை எங்கு பார்க்கிங் செய்வது என்பது தெரியாமல் நகரை சுற்றி சுற்றி வலம் வந்தபடி உள்ளனர். ஒரு சிலர் சாலையின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறதா? இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் கார் பார்க்கிங் வசதி குறித்து அறிவதற்காக போக்குவரத்து போலீசார் QR கோடு அடங்கிய பலகையை ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை, SV பட்டேல் சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் வைத்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு QR கோடு அடங்கிய வழிகாட்டி அட்டையை வழங்கி வருகின்றனர். குருமாம்பேட்டு குப்பை கிடங்கால் நோய்கள் ஏற்படுவதாக கோரி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக குப்பை கிடங்கு செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள குப்பைகளை லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தி பின்னர் குருமாம்பேட் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருவது வழக்கம். இதனிடையே குப்பை கிடங்கால் அருகாமையில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு தொற்று ஏற்படுவதாக அரசுக்கு அவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குப்பை கிடங்கின் நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குப்பை கிடங்கால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தக்க நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. நீங்க ஏன் வீடியோல காட்டுறீங்க சார்? ஒரு நிமிஷம் நீங்க 2 செகண்ட் கார்ல வந்து பாத்துருங்க. 2 நிமிஷம் சார். வாங்க சார். நீங்க வீடியோ. வேலு நாச்சியார் நினைவு தினத்தையொட்டி கவியரங்கம் நடத்தப்பட்டது.
புதுச்சேரி வீர தமிழச்சி வேலு நாச்சியாரின் 226ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் முதியோர் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தனசேகரன், முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ், கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனரும் வேலு தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் செயலாளருமான கலைவாணி கணேசன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு கவியரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்க தலைவர் கலிவரதன், துணைத் தலைவர் கதிரேசன், பொருளாளர் வெற்றிவேலன் மற்றும் இலக்கிய சமூக இயக்க பொறுப்பாளர்கள், கலை முதியோர் இல்ல ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை தருவதாகவும், அவர் நாட்டின் மிக உயரிய பதவிகளை அலங்கரித்து அனைவராலும் போற்றப்பட்ட தலைவராக திகழ்ந்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் அவர் மேற்கொண்ட செயல்பாடுகள் அரசியல் கடந்து இன்றளவும் எல்லோராலும் பாராட்டப்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டினார். பேராசிரியராகவும் பொருளாதார நிபுணராகவும் ரிசர்வ் வங்கியின் தலைவராகவும் பாரத பிரதமராகவும் அவர் ஆற்றிய பணிகள் நாடு என்றும் நினைவில் கொள்ளும் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவு ஆழ்ந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக உள்ளதாகவும், உலகம் போற்றும் பெருமைக்குரிய மன்மோகன் சிங் இந்திய பொருளாதார மறுமலர்ச்சியின் சிற்பியாக திகழ்ந்தவர் என்றார். சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் இந்திய அரசியலில் கண்ணியமிக்க தனித்துவமான தலைவராகவும் அவர் திகழ்ந்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார். 10 ஆண்டு பிரதமராக பதவி வகித்த அவர் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என அனைவரையும் வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு அவர் செயல்படுத்திய திட்டங்களையும் பொருளாதார சீர்திருத்தங்களையும் தேசம் என்றும் நினைவில் கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் எழிலரசி கிரண்குமார் வரவேற்புரையாற்றினார். சேர்மன் கிரண்குமார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். பள்ளியின் டிரஸ்டியும் மாநில பாஜக நகரமன்ற தலைவருமான சக்தி கிருஷ்ணராஜ் கிறிஸ்துமஸ் விழா குறித்த சிறப்புரையாற்றினார். விழாவின் முக்கிய நிகழ்வான கிறிஸ்துவின் பிறப்பு குறித்த நிகழ்ச்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. விழாவினையொட்டி மாணவர்களின் பேச்சு, நாடகம், கவிதை, நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பள்ளி சேர்மன் கிரண்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பள்ளி தலைமை ஆசிரியர் உமா, ஆசிரியை பாரத தேவி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் ரோமினா மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். அரசு அதிகாரிகள் சொத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள IAS மற்றும் அரசு அதிகாரிகள் பணி விதிகளின்படி முந்தைய ஆண்டின் அசையா சொத்துக்கள், கடன்கள் குறித்த விவரங்களை அடுத்த ஆண்டின் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். இதை தாக்கல் செய்யாதவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாது. பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது 5000 ரூபாய்க்கான மேலான பரிசுகளை வாங்க மத்திய அரசு அனுமதி பெற வேண்டும். உறவினர்களிடம் 25,000க்கு மேல் பரிசு பெற்றாலும் மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். புதுவை மாநிலத்தில் 14,000 குரூப் A, B அரசு ஊழியர்கள் உள்ளனர். இவர்கள் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய அரசு இணையதளத்தில் போர்ட்டல் வருகின்ற 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. 31ஆம் தேதிக்குள் அதிகாரிகள் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. மன்மோகன் சிங்கின் உருவப்படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கூட்டரங்கில் புதுச்சேரி அரசு சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி உள்ளிட்ட திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவையில்
இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7150 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 57,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு, புதுவை அரசு 7 நாள் துக்கம் அனுசரிப்பு. கார் கண்ணாடி உடைத்து நகை பணம் திருட்டு, வாலிபர் கைது. சுற்றுலா பயணிகள் வருகையால் களை கட்டும் புதுவை, போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.